ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நெஸ்ட் ஹப் அதை அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி இருக்கிறங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 7,999 போட்டிருக்காங்க. ஸோ 8,000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் நான் ஆஃபரெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து 4,000 நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நெஸ்ட்டு மினி வந்து 1 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அது எப்படிங்கிறது இது வாங்கினால அந்த ஒரு நெஸ்ட்டு மினி வந்து 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூகுள் நெஸ்ட் ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறத வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். கூகுள் நெஸ்ட் ஹப் இது 2nd ஜென்ரேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் இருக்கிறது. இது நிறைய பேர் நீங்கள் இது வரைக்கும் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸில் நம்ம வாங்கினதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான ஒரு டிவைஸு. நிறைய இதில் யூஸ் இருக்குது. நம்ம அது என்னங்கிற 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50% மோர் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமிங் வீடியோஸு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ஆப்பிள் மியூசிக்கு, இன்னும் நிறையா ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைபரிக் டிசைனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. அது ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. யூசர் மேனுவல் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒன்று இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்ரி இன்க்ளூடெல்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக நம்ம பவரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனி டைம் ஆனில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கொடுக்கல. பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியில் கூகுள் லோகோவோட ஒரிஜினல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒயர் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. இது பை பண்ணணுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கிங்க. நல்லா கூகுள் லோகோவோட நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் வந்து ஏதாவதுன்னா தனியாக வாங்க முடியாது. ஸோ சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிளாக்கு தான் இது ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பிங் வந்து வேக்கப் அலாரம் முதற்கொண்டு நம்ம சொல்லும்போது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரியும், நம்ம ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக ரெண்டு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 மைக்கு. அதை மியூட் பண்ணிக்கிறதுனா நமக்கு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஸ்டீரியோ டிவைஸ் கிடையாது, மோனோ தான். Hi. To get started, download the Google Home app on a phone or tablet. ஆக்சுவலாக கூகுள் ஹோம் ஆப் வந்து நம்மளோட மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்ம நிறையா ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ அதில் இந்த டிவைஸை லிங்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த டிவைஸை ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு லிங்க் பேர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம இந்த மாதிரி லிங்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக QR கோடு கேட்கும். இந்த நெஸ்ட் ஹப் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். கீழே ஸ்கேன் QR கோடுன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆயிரும்.
ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இதில் வீடியோவில் தெரியுற மாதிரி ஃபாலோ பண்ணி செட்டப் பண்ணிங்கன்னா போதும். நெஸ்ட்டு கப்பை வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டப் முடிஞ்சிடும். அடுத்ததாக உங்களுக்கு என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரூமில் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது கேட்குது. அந்த நெஸ்ட்டு கப்பை நம்ம மேக்ஸிமம் பெட்ரூமில் வைப்போம். ஸோ பெட்ரூமில் வச்சுட்டு அதில் ஒய்ஃபை வீடு ஃபுல்லாகவே நம்ம எப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இது கண்டிப்பாக தேவை. ஒய்ஃபை எந்த ஒய்ஃபையோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியோ காலிங் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். கூகுள் டியோவில் நம்ம கால் பண்ணி பேசிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டோட லேடிஸ் வாய்ஸாக ஜென்ட்ஸ் வாய்ஸாக அப்படின்னு 2 வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ளே பண்ணிவிட்டு எந்த வாய்ஸ் வேணுமோ அதை செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறைய செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபிலிம் பார்க்குறதுக்கு, அப்புறம் மியூசிக் வந்து எந்த ஆப்பில் வந்து நம்ம மியூசிக் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு இதில் ஏகப்பட்ட ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ்ஸு டிவியில் குரோம் காஸ்ட் இருந்தால் அதையும் எடுத்துக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. எல்லா செட்டப்பையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இமெயில் ஐடியிலையும் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அதையும் சேர்ந்து இதில் பேர் பண்ணிவிட்டு அதுலேயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி மியூட் பண்ணுறது, எப்படி வால்யூம் அப் டவுன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் யூசர் மேனுவல் மாதிரி அதிலே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக எல்லா ஃபுல் கண்ட்ரோல் ஃபுல் ஹோம் டிவைசஸும் அப்போ பல்ப்லேருந்து எல்லாமே இதுவே எடுத்துக்கும். நம்ம நீட்டாக பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருது. மொத்தமாக எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷ் செட்டப் கொடுத்த உடனே டேரெக்டாக உள்ளவங்களுக்கு வந்து எல்லா செட்டப்பும் முடிஞ்சு அப்டேட்டும் ஒன்று கேட்கும். மேபி அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கங்க. Hi, I'm your Google Assistant, here to help you throughout your day. So you can get started. Let me show you around. First, I'll show you where to find settings. Swipe up from the bottom. This is where you can control some settings, like screen brightness, alarms, and a few other things. To hide these settings, swipe it away or tap anywhere. Now let's look at some things that you can see on your home screen. To check out your day, swipe left from the right side of the screen. Now, here's the place where you can find information and actions chosen just for you, updated from morning மொத்தமாக to நம்ம night. அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு உண்டான Next, go ahead and tap where it says மொத்த Home Control. இன்ஸ்ட்ரக்ஷனையும் அதிலே Now, this is கொடுத்துட்றாங்க. where you can find and control devices in your smart home, like lights and thermostats. Almost finished. You can ask me all sorts of questions, and I'll do my best to get you an answer. Try asking me about the weather. Hey Google, what's the weather? Currently in Coimbatore, it's 29 degrees with fog. Today, there'll be scattered thunderstorms with. Just as a final tip, if you want to learn more, you can always ask me, what can you do? We're all finished for now. I'm really looking forward to being your Google Assistant. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மீடியாவில் நம்ம என்ன ப்ளே பண்ணிருக்கோமோ அந்த ஆப்போட ஷார்ட்கட்ஸு ப்ளஸ் நிறையா இதுலேயே ப்ளஸ் எஃப்எம் ஐடியூன்ஸ் இது என்னென்ன வேணுமோ நிறையாவே இதில் மியூசிக்கு உண்டான ஸ்ட்ரீமிங் ஆப்பெல்லாம் பெரும்பாலும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேம்ஸும் நிறைய குழந்தைங்களுக்கு உண்டான கேம்ஸு, அப்புறம் அனிமல்ஸ், அப்புறம் தீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் தீம் வேணால் டோட்டலாக டார்க் தீம், டிவைஸோட செட்டிங்ஸு எல்லாமே ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு 4000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. அதுவும் குழந்தைங்களா இருக்க வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நமக்கும் சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம், டக்குன்னு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம முன்னாடி வால்பேப்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கணும்னா கன்யூஸாக வர்றதுக்கு கூகுள் ஃபோட்டோஸு,
ஃபுல் ஸ்க்ரீனு, அப்புறம் ஆர்ட் கேலரி இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான் அதில் இருக்குது. ஆனால் ஆப்ஸ்ன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு அதில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். நம்ம தூங்கும்போது இந்த மாதிரி தான் டைம் தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தூங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த வால்பேப்பர்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சின்னதாக அப்படியே லைட்டாக தான் உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். டிஸ்டர்ப் ஆகாது பெருசாக உங்களுக்கு தூங்கும்போது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெதரோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஃபுல் வெதர் டீட்டெயில்ஸ் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி யூடியூப்பில் ஏதாவது காப்பிரைட் சாங்ஸ் வேணும்னாலும் நம்ம ப்ளே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது ப்ரௌசர் மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி அதே ரிசல்ட் காட்டும். நம்ம தப்பாக ஏதாவது சொல்லிட்டோமா அப்படின்னாலும் ப்ளஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் யூடியூப்பில் போய் ப்ளே பண்ணிக்க முடியும் அந்த சாங்ஸை. இல்லை டேரெக்டாக யூடியூப் பாட்டும் இருக்குது உங்களுக்கு, சப்போர்ட்டும் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அப்படியே கேட்டு பாருங்கள். Let it take up a while with two arms now. Got me singing right in the dark. No feelings I couldn't start. Ooh, and I swear I proved all the ways I'm here. Got my drink and trying to care. What to do, yeah. I better fake it. We can work together till we make it. Better take a life like a run out of patience. நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ப்ளே ஆகுது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு மாதிரியும். நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன ஆப் சப்போர்ட் இருக்குங்கிறத. நம்ம சி ஆல்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெதர், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்பு அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தேவை குழந்தைங்களுக்கு உண்டான விஷயங்களும் அது சரி, நம்ம பார்க்குறதுக்கு உண்டானதும் சரி. ஒரு சின்ன பெட்ரூம் கிளாக்கில் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு நிறையா கூகுள் கொடுத்து வச்சுருக்காங்க. பாதுகாப்பாக இல்லை, வீடியோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பெஸ்ட்டாக தான் பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கை ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக நான் 4000 ரூபாய்க்கு ஒர்த்து பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.